கோவை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன். கூடுதல் தகவல். கோவை மாநகராட்சியின் மேயர் தேர்தல் என்பது இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளராக ரங்கநாயகி ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டிருந்தார். 29வது வார்டின் மாமன்ற உறுப்பினராக கூடிய ரங்கநாயகி வேட்புமனு தாக்கல் செய்தார். 10:30 மணியிலிருந்து 11 மணி அளவில் நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கலுடைய தேர்தல் அதிகாரியாக கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் இருந்தார். இந்த நிலையில் அவரிடம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடியும் நேரம் 11 மணியாக இருந்தது. அதுவரையில் அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் போட்டியின்றி மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். கோவை மாநகராட்சியினுடைய 7வது மேயராகவும் 2வது பெண் மேயராகவும் ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரையில் ஒரு 100 வார்டுகளை கொண்ட மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெருநகரங்களில் தொழில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த கோவை மாநகராட்சி பல்வேறு நலப்பணிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் எவ்வாறான பணிகளை மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் கோவை மாநகராட்சியினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ரங்கநாயகி பொறுத்தவரை திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கின்றார். இவருடைய கட்சியை பொறுத்தவரை கட்சிக்காக இவர்கள் முன்பு பாரம்பரியமாக இருந்ததன் அடிப்படையில் தலைமை கொடுத்த வாய்ப்பாக இருக்கிறது. 2வது பெண் மேயராக தற்பொழுது கோவை மாநகராட்சிக்கு ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி மோகன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.